Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன பத்தின சில random facts. இதுல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போறது எதுவும் கிடையாது. சும்மா entertaining purpose-க்காக தான். And நான் வந்து என்னோட ஒரு previous வீடியோல சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு நாள் வாரத்துல வந்து உட்கார்ந்து பேசுற மாதிரி மட்டும் வீடியோ போடலாம் அப்படினு. ஏனா நம்ம உட்கார்ந்து பேசணும்னா கொஞ்சம் நல்லா இன்னும் அழகா பர்சனலா கனெக்ட் ஆகலாம். எனக்கும் வந்து உங்ககிட்ட பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும் யூசுவலா, பட் நான் நிறைய அது பண்ண மாட்டேன். சோ உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா டெடிகேட்டடா ஒரு நாள் வீடியோல அப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான்ல இருக்கேன். சோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் என்ன பத்தின சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, சோ அதனால வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நிறைய Q&A வீடியோஸ் மாதிரி பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு. சோ யா ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்னா எப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாச்சுனாலும் நான் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது வந்து அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் அதை சாப்பிடவே மாட்டேன். அது வந்து என் லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி சாப்பிடுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத சாப்பாடு அப்படின்னு எது கேட்டிங்கன்னா உப்மா அண்ட் அவரைக்காய் பிடிக்காது, அவ்வளோவா பிடிக்காது. பட் சாப்பிடணுன்ற கண்டிஷன் இருந்ததுன்னா சாப்பிட்ருவேன். ஸோ எஸ், பேய் படம்னா எனக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா பேய்னா ரொம்ப பயமும் கூட. தனியாக ஒரு ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாட்டேன். அப்படியே உட்காந்துருந்தனாலும் கொஞ்சம் நேரம் வந்து அக்கம் பக்கத்தில் சுற்றி பார்ப்பேன். மார்னிங் டைமில் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் இருட்ட ஆரம்பித்தோடனே கதி கலங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பேய் படம் வந்து தியேட்டரில் பார்க்க பிடிக்கும், இல்லை வீட்டில் தனியாக உட்காந்து பார்க்க பிடிக்கும், இல்லை ஹெட்செட்டில் அந்த ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸோடு உட்காந்து பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்து பூச்சி, இந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறக்கிற மாதிரியான பூச்சிலாம், இந்த வெட்டுக்கிளி, கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் செம்ம அலர்ஜி. வந்து பக்கத்துலேயே போக மாட்டோம். அது எங்கேயோ குதிச்சாலும் நான் போய் சேஃபாக ஒரு ரூமில் உட்காந்துருவேன். ஸோ யா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட் இது வரைக்கும் ஏறினதே கிடையாது. எஸ், நான் ஏறினதே கிடையாது. எங்கள் இந்தியாவுக்குள்ளனாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளனாலும் சரி நான் இன்னும் ஃப்ளைட் ஏறினதே கிடையாது. ஒரே வாட்டி ஏர்போர்ட் போயிருக்கேன், வாசல் வரைக்கும். அது கூட எனக்கு எப்படின்னா, நான் ஃப்ளைட் ஏறும்போது தான், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஏதாவது போகும்போது தான் நான் ஏர்போர்ட்டே மிதிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். ஆனால் வந்து ரீசெண்டாக எனக்கு சும்மா நான் எங்கள் அக்காவை வந்துட்டு ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கு எங்கள் அண்ணா கூட போயிருந்தேன். ஸோ யா, போகாததுனாலே என்னன்னு தெரியல, அப்படியே ரொம்ப ஐயோ எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் போனவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க செம்ம மொக்கையாக இருக்கும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரியல, நான் எப்போ போகிறேன்னு தெரியல. ஆனால் போகிற ட்ரிப் வந்து பக்காவாக இருக்கணும். சும்மா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காகவோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. வெக்கேஷன் மாதிரி போகணும், லாங் ட்ரிப் போகணும், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தான் போகணும். அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஸோ அது வரைக்கும் மோனா வந்து ஃப்ளைட்டில் கால் வைக்க மாட்டா அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலி எனக்கு இன்னும் தேவை வரல. நான் வெக்கேஷன் போகிற அளவுக்கு, அதுவும் வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு இன்னும் வந்து நான் வந்து செட்டில் ஆகலை. நான் என்னுடைய ஓன் ஏர்னிங்ஸில் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து சில விஷயம்லாம் மறந்துடுவேன். அந்த விஷயத்த பண்ணி முடிச்ச அப்புறம் ஐயோ நம்ம இதை பண்ணணும்னு நினச்சோமே மறந்துட்டோமே அப்படின்ட்டு. அதனால என் ஃபோனில் வந்துட்டு என்னை பற்றி நானே வந்து எழுதி வச்சிருக்கேன் லூஸ் மாதிரி. ஸோ அதை தான் வந்து நான் பார்த்து உங்ககிட்ட வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கீழே ஏதாவது பார்த்தேன்னா அதை பிட்டு பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஐ மீன் காப்பி அடிக்கிற பிட்டு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கார்ட்டூன்னா ரொம்ப பிடிக்கும். மெயினாக சுட்டி டிவி, கார்ட்டூன் நெட்வொர்க், இந்த ஐட்டம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த சேனலில் இருக்க கார்ட்டூன்ஸ் மிஸ்டர் பீன், டோரா புஜி, பென் 10, சூப்பர் சுஜி, ஆஸ்வால்ட், மிஃபி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டைனி பிளானட்ஸ், பவர் ரேஞ்சர்ஸ். வெல் அது கார்ட்டூன் கிடையாது, பட் அந்த ஜெட்டிக்ஸ் வந்த டைமில் பவர் ரேஞ்சர்ஸ், கூஸ் பம்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட். நான் ஸ்கூலுக்கே வந்து போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு நிறைய நாள் வந்து கட்டடிக்க ட்ரை பண்ணிவிட்டு உட்காந்து டிவி பார்த்த டைம்லாம் இருக்குது. ஸோ யா, கார்ட்டூன் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னா உட்காந்து கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி அனிமேட்டட் மூவிஸ் கூட ரொம்ப பிடிக்கும். டிஸ்னி மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பை த வே நான் வந்து ஃப்ரோசன் பார்த்துட்டேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன் ரெண்டுமே பார்த்துட்டேன். அமேசிங்காக இருக்குது. யாராவது இன்னும் பார்க்கலன்னா ஃப்ரோசன் 2 போய் பாருங்கள், தேட்டரில் ஓடிட்டு இருக்கு, தாராளமாக போய் பாருங்கள். தேட்டரில் பாருங்கள் நான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் எத்தனை வாட்டி வேணால் உட்காந்து பார்த்துக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன். வெல் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பிஸ்னஸ்க்காகவும் சரி பர்சனல் யூஸ்க்காகவும் சரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை விட ஜாஸ்தியாக பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்போ கடைக்கு போனாலும் சாரி வந்து வாங்கிடுவேன். ஆனால் கட்டிட்டு வெளியில் போகணுன்னா போக மாட்டேன். வீடியோஸ்க்காக இப்போ வாங்கி போடுறது. அது கூட எப்படி பார்த்தீங்கன்னா, நீ நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஃபுல் பிக்சர் போடுங்க அப்படின்ட்டு. அது போடாததுக்கு காரணம் என்னன்னா, கீழே என்னோட நார்மல் நைட் பேண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், மேலே மட்டும் நான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் ஃபுல் பிக் வந்து காமிக்க முடியல. ஏன்னா சாரி கட்டிட்டு எனக்கு ஒழுங்காக நடக்க தெரியாது.
கேவலமான ஒரு விஷயம் தான், ஆனால் அதுதான் உண்மை. எனக்கு பால் பேட்மிண்டன் விளையாட தெரியாமலே ஸ்கூல் டைமில் வந்து 2 வாட்டி ஜோனல் போயிருக்கேன். ஜோனல் மீட்னா வேறு ஸ்கூல் போயிட்டு கேம் விளையாடுவாங்களே, அந்த மாதிரி 2 வாட்டி போயிருக்கேன். கேமே தெரியாமல், விளையாட தெரியாமல். எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. காயமாகி முகத்தில் இந்த இடத்துல தாவாங்கட்டையில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டிச் போட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நான் வந்து டீச்சர் விளையாடுறேன் அப்படின்ட்டு சாரி மாதிரி ஷாலை கண்ணா பின்னான்னு காலில் சுற்றி கட்டிட்டு டோரில் வந்து சாக் பீஸ் வச்சு எழுதி என்னமோ பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் அப்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு அந்த சாக் பவுடர்லாம் வந்து ஒத்துக்காது. எங்கள் அம்மா ஆஃபீஸ்லேருந்து வராங்கன்னு சவுண்டு கேட்டதும் நான் என்ன பண்ணேன், குடுகுடுன்னு போயிட்டு அதெல்லாம் அழைச்சிட்டு தண்ணி வச்சு அழைச்சாதான் அந்த பவுடர் வந்து பறந்து அந்த ஸ்மெல் வராதுன்னு தண்ணி வச்சு அழைச்சிட்டு கீழே தண்ணியெல்லாம் கொட்டிட்டேன். எங்கள் அம்மா அந்த டென்ஷனில் எங்கள் அம்மா வராங்க அப்படி இப்படின்னு ஏதோ பயத்தில் பதறி போய் சாரி வேறு காலில் கட்டியிருக்கேன்னு சுற்றி வச்சுருக்கேன் துணியை. ஸோ ஒழுங்காக நடக்க தெரியாமல் தத்தக்கா பொத்தக்கா நடந்து கீழே விழுந்து அந்த டோரில் இருக்க அந்த ஒரு சும்மா டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி ஒன்று இப்படி இருக்கும், ஒரு குச்சி மாதிரி, அதில் போய் இடித்து காயம் வந்து நானும் அதை அப்படியே தெரியாத மாதிரி, ஏன்னா எனக்கு வலிக்கல எப்படின்னு தெரியல, இவ்வளோ பெரிய கட்டு வந்திருக்கு ஆனால் வலிக்கவே இல்லை. இப்படியே வச்சுட்டு அப்படியே ஓட்டிட்டேன். பார்த்தா ரத்தமாக கொட்டுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் 3 தையல் போட்டு, அவ்வளோதான். தையல் போடுற அளவுக்கு பெருசான காயம்னா இதுதான். எனக்கு வந்து சமையல் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ் செய்ய தெரியாதானா, நிறைய நான்வெஜ் ஐட்டம் செய்ய தெரியும், செய்ய பிடிக்கும், சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு செய்ய வந்து இன்ட்ரெஸ்ட் வந்ததே. ஏன்னா அங்கே டேஸ்ட்டுக்குன்னே ஒரு பாதி பிளேட் நான் மட்டும் எனக்கு தனியாக எடுத்து வச்சு சமைக்கவே சாப்பிட்ருவேன். ஸோ ஸ்வீட்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், அவ்வளோவா பிடிக்காது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்வீட்ஸ் தான் இறங்கும். சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் ஆஸ் அண்ட் டார்க் சாக்லேட், அது கூட பார்த்தீங்கன்னா பான்வெல் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அது என் ஃப்ரெண்ட் ஷண்மு அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு பழக்கப்படுத்தி விட்டா. ஸோ அதனால் அந்த சாக்லேட் ரொம்ப அடிக்ட் ஆயாச்சு. ஸோ சாக்லேட்டில் பான்வெல் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஒரு ஹேபிட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருசாவோ இல்லை ஏதாவது அழகாவோ செயின்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா, தூக்கி நேராக தலையில் வச்சு பார்ப்பேன், நெத்திச்சுட்டி மாதிரி. டை ஹார்ட் ஏஆர்ஆர் ஃபேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும். ஆனால் ஒரு 2014 எண்டில் வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நான் அப்போ தான் வந்து ஃபோன் யூடியூப்லாம் வந்துட்டு ஒழுங்காக பார்க்க ஆரம்பித்த டைம், அப்போ தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்த டைம், அந்த 2015 அந்த டைமில் நான் வந்து இந்த ஐ சூப்பர் உமன் லில்லி சிங் இருக்காங்களா, அவங்களோட வீடியோஸ் பார்ப்பேன். அதில் ஒரு vlogல வந்துட்டு டெய்லர் ஸ்விஃப்டோட பாட்டு வந்து குட்டியாக ஃபீச்சர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சாங் பார்த்தீங்கன்னா, வைல்ட் ட்ரீம்ஸ் 1989 ஆல்பம்லேருந்து. அந்த சாங் ஒரு குட்டியோண்டு பிட் தான். vlogல உங்களுக்கு எவ்வளோ போட முடியும், குட்டியோண்டு பிட் போட்டு சூப்பராக இருக்குது பாட்டு அப்படின்னு சொன்னால், என்ன பாட்டுறா இது செம்மையாக இருக்கேன்னு போய் கேட்டால் அப்போ விழுந்தவ தான். எனக்கு ஐ லவ் டெய்லர் ஸ்விஃப்ட். ஐ எம் அ ஸ்விஃப்டி. எனக்கு நான் வந்து சாங் அடிக்ட். ஓகே, எப்போ பார்த்தாலுமே ஹெட்செட் காதிலே தான் இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு இருந்த டைமும் சரி, எப்பயுமே என் காதில் ஹெட்செட் இருக்கும். என்னால் பாட்டு கேட்காம வந்துட்டு மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்டாகவோ நல்லாவோ வச்சுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பாட்டாச்சும் கேட்டுருணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 பாட்டு அப்படியாச்சும் கேட்டுருணும். ஸோ சாங்ஸ் வந்து என் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா யுவன் அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து அனிருத் வந்து நல்லா ஜாலி பெப்பி மூடில் இருக்கும்போது அனிருத் சாங்ஸ், யுவன் சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன், அமேசிங், நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் கொடுக்கும் 90s கிட்ஸில். ஸோ வந்துட்டு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து ஸ்பெஷல் பிளேஸில் இருக்கும் என்னுடைய ஹார்ட்டில். ஸோ என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் லீடர் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. பிளாக் போர்டில் யார் டேட்ஸ் எழுதுறது, டே எழுதுறது, ப்ராபப் எழுதுறது, அதெல்லாம் போர்ட் லீடராக வந்துட்டு நான் செலக்ட் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயம். ஏன்னா என்னால் ஒழுங்காக பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ஹேண்ட் ரைட்டிங். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப சூப்பராக படிக்க மாட்டேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வாங்க, யார் கிளாஸ் லீடர் யார் போர்ட் லீடர் அப்படின்ட்டு. போர்ட் லீடருக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக கிடச்சிரும் அந்த ஒரு ஜாப். ஸோ அது வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 70% வந்து நான் தான் பண்ணியிருக்கேன். நடுவில் மாறும், ஆனாலும் போய் நான் வந்துட்டு ஏதாவது என் வேலை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த வேலை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டான் அப்படின்னு ஒரு நிக் நேம் இருந்தது. அது ஏன்னு மெயின் ரீசன் வந்து எனக்கு காலேஜ் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. அது ஏன்னா என் மூஞ்சி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறேன்னா எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே தான் இருக்கும், கேஷுவலாக இருக்கவே மாட்டேன். இப்போ இருக்க மாதிரி இருக்க மாட்டேன். இல்லை என் மூஞ்சி எப்படி இருக்கும்னா ஏதோ டெரர் பீஸ் மூஞ்சி மாதிரியே இருக்கும். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, மூஞ்சி அப்படி வைக்காத, எப்போ பார்த்தாலும் இந்த ஐப்ரோஸ்லாம் இப்படியே போயிடும். ஸோ வந்துட்டு மூஞ்சி வந்து டெரர் மூஞ்சி, அதனால் எனக்கு டெரர் பீஸ். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்துட்டு செம்மையான ஆட்டிடியூட் பொண்ணு, இது வந்துட்டு ஓவர் சீனு, இது சரியான
டெரர் மூஞ்சு அப்படி தான் வந்துட்டு சொல்லுவாங்க, நினச்சிருக்காங்க. பழகி பார்த்தவொடனே சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட்டு இருந்த வந்து உன்னை பார்த்தம்போது நான் இப்படி இருப்பேனே நினச்சதில்லை அப்படின்ட்டு. ஏன்னா பேசிக்கலாக நான் ஒரு லொடலோட நான் பேச ஆரம்பித்தேன்னா பேசிகிட்டே இருப்பேன். இப்போ இவ்வளோ நேரத்துலேயே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ பேசுவேன் அப்படின்ட்டு. நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும். வெல் அது ஆப்வியஸாக நிறைய பேருக்கு வர்றது தான். ஆனால் எனக்கும் கொஞ்சம் ரொம்ப எக்கு தப்பாகவே வரும். நிறைய அது நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னா போய் சாப்பிட்டேன்னா சரியாயிடும், பாட்டு கேட்டால் சரியாயிடும். இது 2 தான். காஃபி அடிக்ட். நான் ஒரு காஃபி அடிக்ட். காஃபின்னா இந்த எஸ்ப்ரெஸோ கேப்சினோ அப்படிலாம் கிடையாது. வீட்டில் நார்மலாக பாலில் வந்துட்டு ப்ரூ போட்டு கொடுக்குறாங்களே அந்த காஃபி லவர். அதுவும் வீட்டில் போட்டு கொடுக்குற மாதிரி யாராவது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்தாங்கன்னா நான் பண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஃபில்ட்ரு காஃபி கூட. எனக்கு வந்து ஃபேமிலியோட ஒன்றா ட்ரிப்ஸ் மாதிரி போகிறது வந்து பிடிக்கும். பட் சேட்லி நான் லாஸ்ட்டாக அப்படி போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். எல்லோரும் வந்துட்டு ட்ரெயினோ இல்லை வேனோ இல்லை பஸ்ஸோ அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருக்க ஒரு 2 திறமைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஐப்ரோஸ் வச்சு நான் வந்து டான்ஸ் பண்ணுவேன். வெல் நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்படி பண்ணுவேன். என் மூஞ்சே அவ்வளோ சீரியஸாக இருந்தது தெரியல. இது ஒன்று. ஸோ நான் வந்து யார்ட்டையாவது போயிட்டு இப்படி செய் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி செஞ்சுட்டே இருப்பேன். எல்லாரும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சொதப்புவாங்க, எனக்கு வந்து ஜாலியாகிடும். வெல் நிறைய பேர் வந்து செய்வாங்க. ஆனாலும் நான் இது வரைக்கும் யாராவது என்கிட்ட தேவையில்லாமல் கடுப்பேற்றுற மாதிரி பண்ணாங்கன்னா முன்னாடி, இப்போல்லாம் கிடையாது, போய் இப்படி பண்ணு அப்படின்னு செய்யறது. சின்ன வயசில் அப்படி செய்வேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காது ஆட்டுவேன். ஸோ இந்த ஸ்கல்லும் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். லெட் மீ ஷோ யூ. எப்படி சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஐஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போது ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா, இது ஒரு சின்ன கதை. ஐப்ரோ த்ரெட்டிங் வந்துட்டு எங்கள் அம்மா செய்வாங்க. எங்கள் அம்மா நான் குட்டி ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து அவங்க டைமில் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து வீட்டில் வந்து இந்த பியூட்டி பார்லருக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஆஃபீஸ் போயிருக்க டைமில் போய் ஏதாவது நோண்டுறது போட்டு பார்க்கறது இப்படி செய்வேன். அவங்க வந்து ரெகுலராக ஐப்ரோ ட்ரிம் பண்ணுவாங்க. நான் வந்து சரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணேன், பிளேட் வச்சு ஃபுல்லுத்தையும் வழிச்சு எடுத்துட்டேன். கராமொரான்ட்டு இருந்தது கொஞ்ச நாள். நல்லா அடி வாங்கினேன் ஆக்சுவலாக. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு ஹேர் கலரிங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. எனக்கு பாட்டு பாடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை யாராலையும் கேட்க முடியாது. அதை அனுபவிக்கிறது எங்கள் வீட்டாளுங்க மட்டும்தான். ரொம்ப கடுப்பில் இருக்கேன், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன், எனக்கு வந்து செம்ம ரெஃப்ரெஷ்டாக எதாவது வேணும்னா பாட்டெல்லாம் போட்டு விட்டு கற்றுன்னு பாட்டோட பாடிட்டு இருப்பேன். பாட மாட்டேன், கத்திட்டு இருப்பேன் லிட்ரலாக. எனக்கு வந்து ஒருத்தவங்க கூட புதுசாக பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ரொம்ப அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி ஒரு வார்த்தை பேச மாட்டேன். என்னன்னா என்ன, ஆமாண்ணா ஆமான்ற மாதிரி இருப்பேன். பட் நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்துட்டு எடுத்து விட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வாய் மூடவே மாட்டேன். என்னுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கலாக குள்ளம். ஓகே, குள்ளம் சொல்ல மாட்டேன், குட்டி. ஓகே, நான் வந்து ஒரு 4.8 அந்த மாதிரி இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, எனக்கு ஹிந்தியும் தெரியாது. கியா போலு 1 2 3 4 5 சார் பஸ் தெரியாது. எனக்கு வந்து அரகுறை இங்கிலீஷ் தெரியும், நல்லா தமிழ் தெரியும். இந்த 2 லாங்குவேஜஸ் தான் தெரியும். எனக்கு வந்து பீச்னா ரொம்ப பிடிக்கும். பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும். கால் நினச்சி விளையாடுற மாதிரி கிடையாது, பட் உட்காந்து அந்த வேவ்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறது, பீச்சை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பச்சையாக தேங்கி இருக்க தண்ணி பார்த்தா ரொம்ப பயம். அது எவ்வளோ ஆழமாக இருக்கோ இல்லையோ ரொம்ப ரொம்ப பயம். சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்றதான் வந்து பெரிய ஆசை. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வளரலன்னு தெரிஞ்சதும் அதிலே வந்துட்டு நமக்கு அந்த ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்லேயே வந்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு அதை அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு கேலக்ஸி யூனிவர்ஸ் ரிலேட்டட் மூவிஸ் அதை பற்றின விஷயம்லாம் வந்து படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அது பேசிக்கலாக அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றின ஃபேக்ட்ஸ் வரும்ல, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதோ வந்து மண்டையில் தெளிவாக ஏறாது, பட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த ஆசை போனவுடனே காலேஜ் போயிட்டு அப்புறம் ஒரு ஆசை வந்தது. என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து செஃப் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை வந்துச்சு. அந்த டைம் தான் நான் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஸோ அந்த ஒரு ஆசை இருந்தது, அதுவும் வந்து அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கே சைட் காது வந்து குத்திக்கணும்னு ஆசை. ஒரு 2 இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி குத்திக்கணும்னு ஆசை. மூக்கு குத்திக்கிறது பிடிக்காது. எங்கள் வீட்டில் எனக்கு கம்பல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் கண்டிப்பாக குத்த மாட்டவே மாட்டேன்.
இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது பிடிக்கவே பிடிக்காது, டேப்லெட்ஸும் பிடிக்காது, ஹாஸ்பிட்டல் போகிறது சுத்தமாக பிடிக்காது. பட் என்னன்னாலும் இன்ஜெக்ஷன் பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்காரு, ரீசெண்டாக கோல்டு காஃப்னு போய் ஒரு வாட்டி பார்த்தம்போது கூட ஊசின்னு ஆரம்பிச்சார். அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்காரு. ஊசின்னு ஆரம்பிச்சாரு. வேணாம் நீ ஊசின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு அவரே வந்து அசிங்கப்படுத்தி ஊசிலாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. ஆனால் அப்பாடி சந்தோஷம், நம்ம சின்ன வயசில் பண்ண ஏதோ ஒன்று இவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருக்கு. நான் என்னமோ பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்ல எங்கள் வீட்லேயும் வந்துட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஓடி இருப்ப தலதிருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஊசி மட்டும் ஆகவே ஆகாது. எனக்கு வந்து ஃபேவரட் ஹீரோ ஃபேவரட் ஹீரோயின் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக யாரும் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு மூவியில் பிடிக்கும். லைக் கில்லியில் விஜய் பிடிக்கும். ரொம்ப நாளாக வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஃபேவரட் ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிவகுமார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு பிடிச்ச அவர் மேலே வந்து ஒரு க்ரஷ் ஸ்டார்ட் ஆகிருக்க டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் பர்த்டே தான் என்னோட பர்த்டே தான் அவர் பர்த்டே அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ அஃபிஷியலாக அவங்களோட ஃபேன் அப்படின்னு ஆயாச்சு. டைட்டானிக் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். லியோனார்டோ டிகாப்ரியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் எமோஷனலான படம்ஸோ இல்லை பாட்டோ எல்லாம் கேட்டேன்னா அழுதுருப்பேன். தனியாக இருந்தேன்னா புழிஞ்சு அழுவேன். யாராவது கூட இருந்தாங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோலை இழந்து அழுதது வந்து டைட்டானிக் பார்த்தா அழுவேன். மெயினாக அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்தா அழுவேன். அதுக்கப்புறம் அந்த அருவி மூவி அது பார்த்தா அப்படிதான் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ட்ராஜடி மூவிஸ் அதனாலே நான் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டேன். பட் அதையும் மீறி பார்த்துட்டேன்னா அழ ஆரம்பிச்சிருவேன். ட்ராஜடின்னு கிடையாது, மூவிஸ்லையோ சீரீஸில் கூட நிறைய விஷயம் வந்து நான் பார்த்து எழுதிருக்கேன். கொஞ்சம் ஹாப்பியாக எதாவது நடந்தால் கூட அது எமோஷனல் ஆகி, லைக் மோனிகா சாண்ட்லரோட ப்ரொப்போசலுக்குலாம் அப்படி தான் அழுதேன், ஐயோ அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு ரொம்ப ரீசெண்டாக தான் பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். புது சாங்ஸ்லாம் வந்துன்னா அந்த மனப்படம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். 1 ரூபிக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க, படம் ஃபுல்லாக இருக்க பாட்டலோட லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும். அது எங்கேயாவது தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுட்டு படித்து அப்போ தான் நெட்டில் லிரிக்ஸ் போட்டு பாடுறதுக்கு. ஸோ அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி கடை எல்லாம் இருக்கும். அதை வந்து வாங்கி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்கூலில் வந்துட்டு இதை பாடு அப்படின்னோடனே சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பாடும்போது ஒரு 4வது லைன் எக்ஸ்ட்ரா பாட்டால் எல்லாரும் வந்து நம்ம எப்படி பார்ப்பாங்க. நான் வந்து எஸ் சக்ஸஸ், இன்னைக்கு மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பெருமையாக வந்து பாடுவேன். ஆக்சுவலி பீத்திப்பேன், எனக்கு மட்டும் தான் அதெல்லாம் தெரியும். நான் வந்து அப்போ வந்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சீன் போட்டுப்பேன். நான் ஹாரி பாட்டர் பார்த்தது கிடையாது. எனக்கு வந்து இது ஒரு ஆசை இருக்குது, ஃப்யூச்சரில் அப்ராடில் போய் ஃபுட் ட்ரக் ஒன்று வைக்கணும் அப்படின்னு ஆசை. அதில் தோசை சுட்டு தரணும் அப்படின்னு ஆசை. எஸ், எங்கள் அப்பா வச்சு தோசை சுட்டு தரணும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா ரொம்ப சூப்பராக தோசை சுடுவார். ஸோ அவர் வச்சு சூப்பரான தோசையெல்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு ஆசை. எனக்கு இளநீனா ரொம்ப பிடிக்கும். நாள் ஃபுல்லாக நீங்கள் இளநீ கொடுத்து எனக்கு குடிக்க சொன்னாலும் குடிச்சிட்டே இருப்பேன். இளநீ தண்ணி மட்டும்தான் பிடிக்கும், அதில் இருக்க தேங்காய் பிடிக்காது. உன்னாலே படம் பிடிக்கும். நான் ரெகுலராக நிறைய வாட்டிலாம் பார்த்துட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக அதை ஒரு 4 வாட்டி பார்த்துருப்பேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆஸ்திரேலியா போகணுன்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுனா எனக்கு நினைவு தெரியாத டைமில் இருந்து எனக்கு ஆஸ்திரேலியா ஏன்னு தெரியல, நான் ஏதோ ஒரு பிக்சர்லேயோ இதுலையோ பார்த்துருக்கேன். ஆஸ்திரேலியாவே இப்படி தான் இருக்கும். அந்த ஆஸ்திரேலியாவில் கண்ட்ரி சைடு வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் மாதிரி எங்கேயோ பார்த்தேன். வாவ், இவ்வளோ சூப்பராக இருக்குமா, அப்போ நான் ஆஸ்திரேலியா போகணும், எனக்கு ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை. அந்த படத்தில் வந்து ஆஸ்திரேலியாவை நிறைய அழகழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு ரொம்ப ஆஸ்திரேலியா மேலே ஒரு காதலாக இருந்தது. ஸோ யாராச்சும் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு ஒரு ஹாய் சொல்லு. என்னோட நிறைய ஆசைகள் நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப லேமாக இருக்கும். பட் அவ்வளோதான், நான் என் தலையில் யாரும் கை வைக்கக்கூடாது. தலையில் அடித்தாலோ முதுகில் அடித்தாலோ ஆகாது. பிடிக்காதுன்னு இல்லை, ஒரு மாதிரி எனக்கு மூச்சு வந்து முட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பாட்டு பிடிச்சதுன்னா அதை ரிப்பீட் மோட்ல போட்டு அந்த பாட்டு வந்து இதுக்கு மேலே இதை கேட்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து நான் கேட்பேன். எனக்கு வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மேலே அவ்வளோ விருப்பம் கிடையாது. பிராண்டட் பேக், பிராண்டட் ஷூ, அதில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு எப்படின்னா அது என்ன பிராண்டோ, ரொம்ப அதே மாதிரி எக்ஸ்பென்சிவாகவும் போக மாட்டேன். ஒரு பேக்னா 1500 தான், அதுக்கு மேலெலாம் கிடையாது. செப்பல்னா 1000 தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ ட்ரெஸ்னாலும் அதே மாதிரி தான், 1500. எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு 1000 rupees நீங்கள் கொடுக்குறீங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு அப்படின்னா 1000க்கு ஒரு ட்ரெஸ் வாங்க மாட்டேன். 300 ஒரு 3 ட்ரெஸ் அப்படி வாங்குவேன். நான் அந்த மாதிரி ஆள். அதனால நான் பிராண்டடாக போய் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப அக்கேஷ்னலாக எங்கேயாவது போகிறோம், இதுக்கு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி. அது கூட பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அதெல்லாம் வந்து பெரிய கிரேஸ் கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. அதில் நான் நிறைய செலவு பண்ண மாட்டேன். எனக்கு வந்து டி நகரில் பிளாட்ஃபார்மில் பெருசாக ஏதாவது ஒரு பேக் வச்சா கூட
அதை நான் வாங்கிடுவேன். எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கா, எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அதில் இருக்கா, போட்டுக்க முடியுமா, என்னால் ஈஸியாக கேரி பண்ண முடியுமா, அதை வாங்கிடுவேன். அவ்வளோதான். அந்த மாதிரி தான். எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். எரண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு கார் ஓட்ட பிடிக்காது. சும்மா கார் எடுத்து சுற்றணும், பாட்டு போட்டு ஜாலியாக போகணும், அந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு கார் சிக் இருக்கு. ஓட்டும் போது தெரியாது, முன்னாடி சீட்ல உட்காந்தா தெரியாது, பின்னாடி சீட்ல உட்காந்துட்டேன்னா கதை முடிஞ்சது. தலை சுத்தும், அப்பதான் வாந்தி வர மாதிரி இருக்கும். உள்ள ஏறி உட்கார்ந்த உடனே தைலம் எடுத்து மோந்து பார்க்கலன்னா நான் காலி அன்னைக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த எங்கேயும் காதல்ல வர மாதிரி, எங்கேயும் காதல் தானே, ஜெயம் ரவி ஹன்சிகா அவங்க படத்துல அந்த ஒரு பாட்டுல வரும்ல, சாரி கட்டிட்டு வரும், அந்த மாதிரி ஃபாரின்ல வந்து பட்டு புடவை கட்டிட்டு வெளில சுற்றணும் அப்படின்னு ஆசை. இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன், இதுக்கப்புறம் நான் இப்போ வரமாட்டேன், இந்த மெமரி வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும், இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா, எங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து என்னுடைய மைண்டில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். எப்படின்லாம் கேட்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இது அப்படியே மைண்டில் வந்து சேவ் ஆகிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பார்த்து எல்லாத்தையும் வந்து நான் சேவ் பண்ணிப்பேன். அதை பற்றி நான் எப்போ யோசித்தாலும் எனக்கு அந்த ஒரு மெமரி வரும். அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன் நான் என்னுடைய சீக்ரெட், என்ன சொல்கிறது, SD கார்டில். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வேலை செய்வேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கிறது எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதை தவிர்த்தும் சிலது ஏதாவது இருக்கலாம். அப்படி இப்படி ஏதாவது வரும்போது என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் வந்து பேசணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பேசுங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்பீட்டடாக நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை வந்து நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் வீக் நான் வந்து பேசுகிறேன். அதில் பற்றி நீங்கள் இன்னும் தேவையான சில கொஸ்டின்ஸ் கூட தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். மேக்கப்கான கொஸ்டின்ஸாக தான் இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சண்டே நம்ம வாரம் சண்டே வந்துட்டு மேக்கப் இல்லாத வேற சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மீதி டைம்ல நான் உங்களுக்கு மேக்கப் பத்தி நிறைய பேசுறேன், Thursday தமிழ் டியூட்டோரியல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் என்ன மாதிரி சில இன்ட்ரெஸ்ட் இல்ல பிடிக்காதது இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எஸ், உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.